தமிழ் வாய்ஸ் வழங்கும் பலசரக்கு பலதும் பத்தும். வணக்கம். இது தமிழ் வாய்ஸ்.com வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு. இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம், காதல் உங்களை எப்படியெல்லாம் முட்டாளாக்குது தெரியுமா? நீங்கள் காதலில் இருக்கும் போது காற்றில் மிதந்து கொண்டிருப்பீர்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் காதல் உங்களை சில காரியங்களை செய்ய வைக்கும். பைத்தியக்காரத்தனமான முட்டாள்தனமான விஷயங்களை எல்லாம் செய்யவும் பேசவும் வைக்கும். ஏன், உங்களை பைத்தியமாக்கும் நிலைக்கு கூட தள்ளிவிடும். காதலித்துக் கொண்டிருக்கும் பல ஜோடிகள் தாங்கள் சேர்ந்து செய்த செயல்களை பற்றி பேசுவார்கள். அது அவர்களை முட்டாள்களாக உணர வைக்கும். சரி, அது எப்படி காதல் முட்டாள் என்ற உணர்வை எங்களுக்குள் ஏற்படுத்தும் என்று தானே கேட்கிறீர்கள். இதோ அதை நாங்கள் கூறப்போகின்றோம். நீண்ட காலமாக ஒன்றாக இருக்கும் காதல் ஜோடிகளுக்கு தெரியும் எப்படி மற்றவரை பைத்தியமாக ஆக்குவது என்று. உதாரணத்திற்கு, உங்கள் காதலனை முட்டாளாக உணர வைக்க வேண்டுமானால் அவரிடம் சமரசம் செய்வதை பற்றி பேசுங்கள். பொதுவாக ஆண்களுக்கு சமரசம் என்றால் ஒத்து வருவதில்லை. அதற்கு காரணம் பெண்கள் தானே எப்போதும் சமரசத்தில் இருக்கின்றனர். ஜோடிகளுக்கு இடையே நடைபெறும் எண்ணிலடங்காத தவறுகளும் லட்சக்கணக்கான மன்னிப்புகள் என அனைத்துமே பைத்தியக்காரத்தனமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. நீங்கள் ஒரு உறவில் இருந்தால் ஏதோ உங்களுக்கு ஒரு கேள்வி, நீங்கள் கடைசியாக உங்கள் காதலன் அல்லது காதலியுடன் சேர்ந்து பைத்தியக்காரத்தனமாக செய்த காரியம் நினைவு இருக்கிறதா? அப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த பைத்தியக்காரத்தனமான பகிர்ந்து கொள்ளக்கூடிய விடயங்கள் இருந்தால் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் தானே? சரி, காதல் எப்படி உங்களை பைத்தியக்காரத்தனமாக ஆக்குகிறது என்பதை இப்போது பார்க்கலாம். படுக்கைக்கு சீக்கிரமே செல்வது. காதல் உங்களை முட்டாள்களாக காட்டும் வழிகளில் இதுவும் ஒன்றாகும். ஒரு உறவில் ஆரம்ப கட்டத்திலேயே படுக்கைக்கு சென்றால் உங்கள் இருவருக்கும் இடையே உள்ள இணைப்பை அது வெகுவாக பாதித்துவிடும். எண்ணிலடங்கா தவறுகள். காதல் உங்களுக்கு என்ன செய்தது என வியப்பாக உள்ளதா? இதோ உங்களுக்காக உங்களை எண்ணிலடங்கா தவறுகளையும் குற்றங்களையும் செய்ய வைத்து பின் அதற்காக மன்னிப்பு கேட்கவும் வைக்கும். ஓடிப்போகும் ஐடியா. உங்கள் பெற்றோர்களுக்கு உங்கள் காதலை பற்றி தெரியவில்லை என்றாலோ அல்லது உங்கள் காதல் மீது விருப்பம் இல்லை என்றாலோ வீட்டை விட்டு ஓடிப்போக நினைப்பது காதலர்களின் வழக்கமாகும். காதலின் பெயரை சொல்லி இப்படி ஓட வைக்கும் இந்த ஐடியா உங்களை முட்டாளாக காட்டும். அந்த தீய பழக்கம். தீய பழக்கங்களில் விழுவதற்கு காதல் தான் குற்றம் சாட்டப்படும். தீய பழக்கம் உள்ள பெண்களை நீங்கள் காதலிக்கின்றீர்கள் என்றால் உங்களுக்கும் குடி மற்றும் புகைப்பிடிக்கும் தீய பழக்கங்கள் ஒட்டி கொள்ளலாம். வலியை உணர மாட்டீர்கள். காதல் வந்தால் வலியை உணர முடியாது. அதற்கு காரணம் வலியை லேசாக எடுத்துக்கொள்ளும் பக்குவம் வந்துவிடும். எப்படி என கேட்கின்றீர்களா? பின்ன என்ன, காதலில் விழுவதே செலவே இல்லாமல் தனக்கு தானே ஆப்பு வைத்துக் கொண்டு வலியை பெறுவதுதானே. பிறருக்காக நேரம் ஒதுக்காமல் போவது. உங்கள் காதலுக்கு என்ன செய்தது என ஏற்கனவே கேட்டோம். ஏதோ இன்னொரு பதில் இந்த உறவை மீறி உங்களுக்கென ஒரு வாழ்க்கை உள்ளது என்பதை அது மறக்க வைக்கும். உங்களுக்கு குடும்பம் மற்றும் நண்பர்கள் இருக்கின்றார்கள் என்பதையும் அவர்களுக்கு உங்களுடன் நேரம் செலவிட வேண்டும் என்பதையும் அது மறக்கடிக்கும். உங்களால் கோபப்பட முடியாது. என்னதான் முயற்சி செய்தாலும் கூட சில காதலர்கள் தங்களின் காதல் அல்லது காதலி மீது மனதார கோபமே பட மாட்டார்கள். சரியான நபரை காதலித்தால் கிடைக்கும் பெரிய பலன் இது. அளவுக்கு அதிகமாக செலவழிப்பது. உங்கள் காதலனுக்காகவோ அல்லது காதலிக்காகவோ அளவுக்கு அதிகமாக செலவழித்து பின் கடைசியில் காசு இல்லாமல் போகும்போது அதற்காக வருந்துவது. இதுதான் காதல் உங்களுக்கு தருவது. நம்பிக்கையற்ற அழைப்புகள்.
உங்கள் ஜோடிக்காக நம்பிக்கையற்ற அழைப்புகள் மற்றும் மணிக்கணக்கான காத்திருப்புகள் கூட உங்களுக்கு ஒரு வழியில் பைத்தியக்காரத்தனமான உணர்வை ஏற்படுத்தும். சமரசங்களில் ஈடுபடுவது. சமரசங்களில் ஈடுபட்டு அதை நினைத்து பின்னாளில் வருந்துவது. இப்படி பார்க்கையில் ஒரு உறவில் பெண்ணே அதிக அளவில் சமரசத்திற்கு உடன்படுகிறார்கள். ஆனால் மறுபுறம் ஆண்களோ தாங்கள் சமரசத்தில் ஈடுபடுவதாக நினைத்தாலும் துரதிர்ஷ்டவசமாக அப்படி இல்லை. முடிவில்லா இன்பம். காதல் என்றால் முடிவில்லா ஆனந்தமும் சந்தோஷமும் மட்டும்தான் என்ற நினைப்பு உள்ளதா? காதல் என்பது படுக்கையறையில் விரிக்கப்பட்ட ரோஜா பூக்கள் என்ற எண்ணத்தில் பலர் தங்கள் காதலன் அல்லது காதலியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதே கிடையாது. அப்போதுதான் பைத்தியக்காரத்தனமான உணர்வை காதல் அளிக்கும். இன்றைய பலதையும் பத்தையும் பேசுகின்ற பலசரக்கு நிகழ்ச்சி கொண்டு வந்தது காதல் உங்களை எப்படியெல்லாம் முட்டாளாக்குது தெரியுமா? நாளை மற்றும் ஒரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம். அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் tamilvoice.com என்ற எங்களுடைய இணையதளத்தோடு.